எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப குழப்பமான மனநிலையில் இருக்கீங்களா? ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் தேடிக்கிட்டே இருக்கீங்களா? இதுக்கு என்ன சொல்யூஷன், என்ன பண்ணுறது, யார்கிட்ட போனால் சொல்யூஷன் கிடைக்குன்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? இல்லை ஒரு டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமா, இதை பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்ருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆகாஷிக் ரெக்கார்ட்னால் நம்மளோட மெமரி டேட்டா மாதிரி நம்ம எப்படி எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சுருக்கோமோ அதே மாதிரி நம்ம எத்தனை ஜென்மத்தில் நம்ம பண்ணது, நம்மளோட பாஸ்ட் ஃப்யூச்சர் எல்லாமே அந்த ரெக்கார்டில் இருக்கும். அது நம்ம ஹியூமன் மெமரி கார்டு மாதிரி அந்த புக்கு. நம்மளோட லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்கோ எல்லாமே அதில் ஒரு ரெக்கார்டாக இருக்கும். நம்மளால் நம்ம பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ண முடியாது, நம்மளால் நம்ம ஃப்யூச்சரை தான் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அந்த ரெக்கார்டில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்யூச்சரை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப சீரியஸாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் வேணும் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணி அந்த ரெக்கார்டை படிக்கிறது, நம்மளுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், இல்லை ஃப்ரீ கவுன்சிலிங் கோர்சஸ் வேணும்னா மேலே தெரியல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு இடத்துல அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. இந்த ப்ராக்டிஸ் நீங்கள் எப்போ வேணால் பண்ணலாம். ஆனால் நைட் டைமில் பண்ணிங்கன்னா இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு ட்ரீமில் கிடைக்கிதுன்னு சொல்கிறாங்க. இது எத்தனை நாள் பண்ணணும், ஒரு டைம் பண்ணணுமே எல்லாமே தெரிஞ்சிருமா அப்படிலாம் கேட்காதீங்க. இது ரெகுலராக நீங்கள் பண்ணால் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடும். உங்கள் லைஃப் பற்றின எல்லாமே தெரிஞ்சிடும். நீங்கள் அமைதியாக இருந்து ஒரு மனநிலையில் அமைதியான மனநிலை வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள்லேயே நீங்கள் கேட்குறதுக்கான சொல்யூஷன் டக்குன்னு கிடச்சிரும். மெடிடேஷன்லாம் பண்ணி காமாக இருக்குது மைண்டுனா கிடச்சிரும். இல்லை அப்படிலாம் இல்லைன்னா நீங்கள் அமைதியான ஸ்டேட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அது சொல்யூஷன் கிடச்சிரும். ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துக்கோங்க. ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். மூக்கு வழியாக மூச்சை இழுத்து வாய் வழியாக விடுங்க. எத்தனை டைம் வேணுமோ அத்தனை டைம் உங்கள் மனசு ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் அதை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் மனசு அமைதி அடைஞ்சதுக்கப்புறம் அப்படியே கற்பனை செய்யுங்க. அவங்க முன்னாடி ஒரு புக்கு இருக்குது அப்படின்னு கற்பனை செய்யுங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரே ஒரு கேள்வி எடுத்துக்கலாம். அது எந்த கொஸ்டினாக வேணால் இருக்கலாம். நான் பாஸ்ட்டில் எப்படி இருந்தேன் அப்படின்னு கேட்கலாம். இல்லைன்னா என் ஃப்யூச்சர் என்ன, எதுக்காக அந்த உலகத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படி கேட்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு இப்போ டஃபஸ்ட்டாக என்ன கொஸ்டின் இருக்கும் அந்த ஒரு கொஸ்டின் தான், நிறைய 2-3 கொஸ்டின் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு கொஸ்டின், அதை ஸ்ட்ராங்காக எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டடாக கேளுங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் என்ன, இல்லைன்னா என்னோடய பாஸ்ட் என்ன, அவங்களோட கொஸ்டின் என்னவோ அதை கேட்டு அதுக்கு சொல்யூஷனை இதே ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது தாட் வருது, ரொம்ப மனசு அமைதி இல்லைன்னா திரும்ப ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அந்த ஸ்டேட்டுக்கு வந்து கேட்டுகிட்டே இருங்க. அப்போது உங்களுக்கு ஏதாச்சும் விஷுவலில் ஏதாவது தெரியும். அதை நீங்கள் கண்ணை திறந்ததுக்கப்புறம் ஒரு டைரியிலையோ ஒரு நோட்லேயோ அதை எழுதி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை எழுதி வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சொல்யூஷன் அதில் இருக்கும். அப்படியே இந்த விஷுவலில் இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்கும்போது சொல்லுங்கள், ஆகாஷிக் ரெக்கார்டு, என்னோடய பிரபஞ்சமே என்னோடய ஆகாஷிக் ரெக்கார்டை நான் ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கொஷினை கேட்டுக்கிட்டே இருங்க. அப்போ உங்கள் புக்கை நீங்கள் ரீட் பண்ணுற மாதிரி இமேஜின் பண்ணி அப்படியே இந்த கொஷினை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் உங்களுக்கான கொஸ்டின், நான் போன ஜென்மத்தில் என்ன இருந்தனோ அதுக்கு ஏதோ ஒரு இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி கிடச்சின்னா நீங்கள் ஒரு டாக்டராகவோ இல்லை ஒரு நர்ஸாகவோ ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் இருந்திருப்பீங்க. இல்லை ஒரு சுத்தியல் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஒரு கார்பெண்டராக அந்த மாதிரி இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கு என்ன கொஷினோ அதுக்கு ரிலேட்டடாக ஏதாவது காட்டும். இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கலாமா வேண்டாமானா ஏதோ ஒரு டிக் சிம்பிள் இல்லை ரைட்டு, எல்லோரும் ஏதோ ஒரு பர்சன் சரி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்ததுன்னா சரி. நெகட்டிவ் சிம்பிள் காட்டுச்சுன்னா அதை நீங்கள் பண்ணக்கூடாது, அதை பண்ண வேண்டாம்னு அர்த்தம். இன்னும் சில பேருக்கு டீப்பாக பண்ணும்போது ஒரு பர்சன் தெரிவாங்க, வேறு எந்த சிம்பிளுமே தெரியாது, ஒரு பர்சன் அவங்க முன்னாடி இருக்க மாதிரி தெரிவாங்க. அந்த பர்சன் தான் அவங்களோட ஹையர் ஸ்கோல். அவங்கக்கிட்ட கேளுங்க, என்னோட ஹையர் சோல் என்னோடய ப்ராப்ளம் இதுதான், இதுக்கு சொல்யூஷன் என்ன, என்னோடய ஆகாஷிக்கை நான் ரீட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்ககிட்ட நீங்கள் அவங்களோட சொல்யூஷன் கேளுங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை கைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடச்சிட்டே இருக்கும். நீங்கள் இதை நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக இது நடக்கும். இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. தேங்க்யூ யூனிவர்ஸ்.